அகழ்வாராய்ச்சி ஆதாரம்: அதிச்சநல்லூர் மாவட்டம், தூத்துக்குடி. அமைவிடம்: அதிச்சநல்லூர் திருநெல்வேலியிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில், தூத்துக்குடி மாவட்டம், ஸ்ரீவைகுண்டம் அருகே தாமிரபரணி ஆற்றின் வலது கரையில் அமைந்துள்ளது. அதிச்சநல்லூர் என்ற பெயர் மருவி காலப்போக்கில் அதிச்சநல்லூர் என மாறியதாக கருதப்படுகிறது. பண்பாட்டு காலம்: இரும்பு காலம். ஆறு பொருணை: தாமிரபரணி. அகழ்வாய்வுகள் செய்யப்பட்ட காலங்கள்: முதல் ஆய்வு காலம் 1876. அகழாய்வு செய்தவர் ஆண்டிரு ஜாகர். முக்கிய கண்டுபிடிப்புகள்: சுடப்பட்ட மட்பாண்டங்கள், பல அளவிலும் வடிவங்களிலுமான பாத்திரங்கள் ஆகியவற்றின் மாதிரிகள், இரும்பு கருவிகள், ஆயுதங்கள், பெருமளவிலான எலும்புகள், மண்டையோடுகள். தற்போது அவை அனைத்தும் பெர்லின் அருங்காட்சியகத்தில் உள்ளன. அந்த சான்றுகள் தமிழர்கள் சுமார் 3800 ஆண்டுகள் முன்னரே நாகரிகத்தில் சிறந்து விளங்கினர் என்பதை உலகுக்கு பறைசாற்றியது. இது சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் சென்னையில் உள்ள அருங்காட்சியகத்தில் உள்ளது. இரண்டாம் ஆய்வு காலம் 1889 முதல் 1905. அகழாய்வு செய்தவர் அலெக்சாண்டர் ரீ. அன்றைய திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ஏ. ஸ்டூவர்ட், புகழ்பெற்ற மொழியியல் அறிஞரான ராபர்ட் கால்டுவெல் ஆகிய இருவரும் அதிச்சநல்லூர் சென்றனர். அப்பகுதியில் படிக கற்கள் நிறைந்திருப்பதை கண்டனர். முக்கிய கண்டுபிடிப்புகள்: முதுமக்கள் தாழிகளுடன் தங்கம், வெண்கலம், இரும்பு போன்றவற்றால் செய்யப்பட்ட ஆபரணங்கள், ஆயுதங்கள் போன்ற 1500க்கும் மேற்பட்ட அரிய பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவை கிமு 1800ஆம் ஆண்டு முதல் கிமு 1600ஆம் ஆண்டு வரையிலும் தமிழர்கள் பயன்படுத்திய பொருட்கள் என்பது தெரியவந்தது. சென்னை அரசு அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இங்கு கிடைத்த பொருட்களை அலெக்சாண்டர் ரியா பட்டியலிட்டுள்ளார். அதை மூல நூலாக வைத்துதான் பல நூல்கள் வெளிவந்தன. அதில் சாத்தான்குளம் ராகவன் எழுதிய அதிச்சநல்லூரும் பொருணைவெளி நாகரிகமும் என்ற நூல் முதன்மையானது. தன்னுடைய கண்டுபிடிப்புகள் தொடர்பாக புகைப்படங்களோடு கூடிய விரிவான அறிக்கையை தயார் செய்து இந்திய தொல்லியல் துறையின் 1902, 1903ஆம் ஆண்டிற்கில் வெளியிட்டார். மூன்றாம் ஆய்வு காலம் 2004, 2005. அகழாய்வு செய்தவர் டி. சத்தியமூர்த்தி. முக்கிய கண்டுபிடிப்புகள்: ஆணிகள், ஆயுதங்கள் உட்பட்ட இரும்பு கருவிகள், ஒரு சில தங்க நகைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. 150க்கும் மேற்பட்ட தாழிகள் இருந்தன. சில தாழிகள் கத்தியும் அரிவாளும் மற்றும் வெண்கலம், செம்பு போன்ற உலோகங்களும் இருந்தன. வீட்டு விலங்குகளான எருமை, வெள்ளாடு, செம்மறி ஆடு, சேவல், காட்டு விலங்குகளான புலி, யானை ஆகியவற்றின் வெண்கல பொம்மைகள், நெல் மற்றும் பிற தானியங்களின் உமியும் கண்டெடுக்கப்பட்டது. போர்களிலும் விலங்குகளை பலி கொடுக்கும் போதும் பயன்படுத்தப்பட்ட கருவிகள் கண்டெடுக்கப்பட்டன. கருப்பு, சிவப்பு, சிவப்பு, கருப்பு ஆகிய வகை பானைகள் கிடைத்துள்ளன. அதிச்சநல்லூரில் 27 முதுமக்கள் தாழிகளும் தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டன. பானையின் மீது சுடுமண் உருவங்கள்: சிந்துவெளி அகழ்வில் கிடைத்துள்ளதை போன்ற சுடுமண் பெண்ணுருவங்கள் கிடைத்துள்ளன. நெற்கதிர்கள், ஒரு மான் மற்றும் ஒரு பல்லி ஆகியவற்றின் உருவங்கள் ஒட்டுருவமாக காணப்படுகின்றன. தொல்பொருட்கள்: தங்கத்திலான நெற்றிப்பட்டம், கத்தி மற்றும் வாள் போன்ற இரும்பு பொருட்கள் மற்றும் வெண்கல பொருட்கள் கிடைத்துள்ளன. தொழில்: மட்பாண்டங்கள் செய்வதிலும், பித்தளையை உருவாக்குவதிலும், நெசவு, கல், மர வேலைப்பாடுகளிலும் அதிச்சநல்லூர் மக்கள் சிறந்து விளங்கினர். வெண்கலப் பொருட்களின் மீதும் அணிகளின் மீதும் விலங்கு உருவங்களை பொறித்து பழங்கால கைவினை தொழில்நுட்பத்தை குறிப்பதாகும். வேளாண்மை மற்றும் உணவு: இங்கே கிடைத்த முதுமக்கள் தாழிகளுள் அரிசி, நெல், பாசிப்பயிறு ஆகிய தானியங்கள் கிடைத்தன. அவை இங்கு நடந்த விவசாயம் பற்றியும் மக்களின் உணவை பற்றியும் குறிப்புகளை தருகின்றன. நாணயங்கள்: இதுவரை கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வந்த அகழாய்வு பணியில் முதன் முறையாக சங்க காலத்தை சேர்ந்த பாண்டிய மன்னர்களின் 2 நாணயங்கள் அதிச்சநல்லூரில் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த நாணயத்தில் கடல் ஆமைகளின் உருவம், மரம், யானை, மீனின் உருவத்திலும் பொறிக்கப்பட்டிருந்தன. அதிச்சநல்லூர் அகழாய்வின் முக்கியத்துவம்: 1920இல் சிந்து சமவெளியை ஆய்வு செய்த வங்கதேச அறிஞர் பானர்ஜி, சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முந்தைய நாகரிகம் தாமிரபரணி ஆற்றங்கரை நாகரிகம் என அதிச்சநல்லூர் நாகரிகத்தின் பெருமை பற்றி ஆங்கில நூல் ஒன்றில் கட்டுரை எழுதினார். அது அதிச்சநல்லூருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் அமைந்தது. இதேபோலத்தான் அதிச்சநல்லூர், சிவகணை மற்றும் தாமிரபரணி கரை அகழாய்வு 118 ஆண்டுகளுக்கு முன் அதிச்சநல்லூரில் விரிவான முறையில் ஆய்வு மேற்கொண்ட ஆங்கிலேயரான அலெக்சாண்டர் ரியா
அதிச்சநல்லூர் போலவே தாமிரபரணி ஆற்றங்கரையின் நெடுகிலும் பழங்கால தமிழர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் 37 இடங்களில் புதையுண்டு கிடப்பதாக கண்டுபிடித்தார்.